எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மும்பைல இருக்க செம்பூர்ல தாங்க இருக்கோம். என்ன பண்ண போறோம்? செம்பூர், அதாவது இங்க வந்து தமிழ் மக்கள் வந்து அதிகமா வாழ்வாங்க. இங்க நாங்க எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். அதாவது இங்க ஒரு ஹோட்டல் 6 மணிக்கு லஞ்ச் சாப்பிட வந்திருக்கானுங்க. பொறுமை சாமி. வந்து நேரம் சரியில்லை எங்களுக்கு, அதனால அங்கே கூப்பிட்டாங்க. ஒருத்தனும் வரல. லஞ்ச் டைம் 1 மணிக்கு தான். 3 மணிக்கு வந்து என்ன பண்றது? இப்ப டீ குடிக்கிற டைம்ல நாங்க லஞ்ச் சாப்பிட போறோம் மக்களே. வாங்க அந்த டேஸ்ட் எப்படின்னு காட்டுறோம். Hey, I've seen this one. This is a classic. இல்ல, தமிழ் படத்துல சிவா வீட்டுக்கு போகும்போது வெளியே ஒரு மாதிரி இருக்கும், ஆனா உள்ள பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். அதான் இந்த ஹோட்டல் அப்படிதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? இந்த ஹோட்டல் பேர் பாத்தீங்கன்னா ஜீவன் போர்டிங் ஹவுஸ். இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரேட்டு நினைச்சேன். 60 வருஷமா இந்த ஹோட்டல் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து லாஸ்டா ஒரு 1 இயரா தாங்க இந்த ஹோட்டல் தெரியும். ஆயில் யூஸ் ஒரிஜினல் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. கோல்டு பிரஸ்ட் ஆயில் என்னன்னே தெரியாது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆயமுறா. அதனால எங்கடா சாப்பிடலாம்னு சொல்லி செம்பூர்ல பல ஹோட்டல் இருக்கு. ஆனா சவுத் இந்தியன் தான் சாப்பிடணும்னு சொல்லி இங்க வந்திருக்கோம். இதாங்க அந்த ஹோட்டல் ஜீவன் போர்டிங் ஹவுஸ். இது வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1962ல ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி ரொம்ப ஃபேமஸ்னா, நம்ம ஊர்ல இலை சாப்பாடு போட்டு தண்ணி தெளிச்சு கூட்டு பொரியல் வடை சாம்பார்னு வைப்பாங்களா, அது மாதிரி இங்க எல்லாம் ஃபேமஸ்ங்க. என்ன நம்ம ஊர்ல சப்பாத்தி இருக்காது, இங்க இது இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். கொஞ்சமா இந்த நார்த் இந்தியன் உள்ள இருக்கணும்ல, அப்பதான் நீ மும்பைல வாழ முடியும். 62-72ல எங்க போயிடுச்சு? ஆமா, கம்பெனி இல்ல. கம்பெனி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். எதுவும் பண்ணல, தெரியாது. ப்ரிப்பேர் பண்ண வயிறு பசி வாரம் ஆரம்பிக்கலாங்களா? என்னடா இப்படியாவது நமக்கு காலையில இருந்து இலையில ரொம்ப ரிஸ்கான எதுனா நிறைய தண்ணி இருந்தா ஒழுவும். அப்படி ரொம்ப ஒழுவுச்சுன்னா அப்படி எடுத்துங்கன்னா அப்படி போட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன் சுண்டல் சாப்பிட்டா ரொம்ப கெண்டல் பண்ணலாம். வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு மக்களே. அப்ப வீட்டுல சாப்பிடுறதுனால நம்ம அப்படியே வீட்டு டேஸ்ட். அதாவது ஹோட்டலுக்கு சில டேஸ்ட் இருக்கும், சில அந்த சோடா கீழே போட்டு நம்ம வயிறு கப்பணும். அப்படி இல்லை, இது வந்து வீட்டுல நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட். அதாவது பேச்சுலர்ஸ் ரொம்ப வருஷமா வீட்டுக்கு போகாம இங்க வேலை பாக்குறீங்கன்னா இந்த ஹோட்டல் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ரூம் ஃபுட்லாம் வச்சப்ப 2 சப்பாத்தி வைக்கிறாங்க மக்களே. எனக்கு ஒண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சப்பாத்தி 3 குழம்புல அடிச்சு வீட்டுல எப்படி சாப்பிடுமோ அதே டேஸ்ட். அதாவது இங்க ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னா நம்ம ஊர்ல கூட்டு பொரியல் போட சோறு கூட்டு பொரியல் போட சோறு போட்டு குழம்பு. ஆனா இங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். கூட்டு பொரியல் அப்புறம் குழம்பு சப்பாத்தி இது பாஸ்தா சோறே வராது. எந்த ஒரு எந்த ஸ்டேட்டா இருப்பாங்க அதாவது இந்த ஹோட்டல்ல எதை மிஸ் பண்றீங்க? இந்த மாங்காய் ஊறுகாய் மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதாவது நாங்க கண்டுபிடிச்சதுன்னா சவுத் இந்தியன் டாலின்னு சொல்லிட்டு இவங்க நார்த்தையும் சவுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. சுண்டல் என்னைக்கு நம்ம வைக்க மாட்டோம், ஆனா இங்க சுண்டல் குருமா இருக்கு. பருப்பு வந்து நம்ம மோஸ்ட்லி செய்ய மாட்டோம், பருப்பு வைக்கிறாங்க. சப்பாத்தி நம்ம வைக்க மாட்டோம் மக்கள், சப்பாத்தி இருக்கு. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? அப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்தா பிளேட்ல ஒண்ணுமே இருக்க கூடாது. அதாவது மக்கள் சாப்பாடுல இதெல்லாம் பாக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு அடி ஊத்துறாங்க, ஒரே ஒரு வண்டி ஊத்துறாங்க. இன்னொரு வண்டி அமுர்தங்க. அமுர்த நெய் பட்டதுக்கு அப்புறம் இன்னும் வடிகட்டா மைண்ட் ப்ளோயிங்.
சோறு உண்டு, தயிர் உண்டு, பக்கத்தில் ஊறுகாய் உண்டு, அதுக்கு போச்சு பொரியல் உண்டு என்றால் சொர்க்கத்தில் இடம் உண்டு போட. அடுத்து வந்து நம்ம அப்பளத்தோட பாயசம் இருக்கோமா, பாயசத்தை ஊற்றி அப்பளத்தை தேடும் போது ஒருத்தர் எடுத்திருப்பான் அப்பளத்தை. அவனை என்ன பண்ணுனா இப்படி கொடுத்துருந்தோம் அப்படியே டீச்சர் அடிக்க போனதான் தந்துருவான். இந்த அப்பளத்தை அப்படி மேல போட்டு அப்படியே முடியல, அப்படி பிசைய முடியல, பிச்சு போடுங்க. அப்படியே முடியலையா அடுத்தவன்ட்ட கொடுத்துருங்க. அப்படி பிசைஞ்சு வித்தியாசம் சாப்பிடுறாரு. அப்படி எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி எடுத்து நீங்க வாயில வச்சுக்கோங்க. வாயில வைக்கணுமா? இப்போ என்னன்னா நீங்க இது எந்த கல்யாண வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. பண்ணாத இந்த ஹோட்டல்ல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நாங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறான் திருப்பி. இப்படியே கேட்டிருந்தா அடி கொடுப்பான். நல்லா பெட்டி போகும்போது செலவுக்கு ஒரு 50 ரூபா காசு கேளு கொடுக்கானா. பத்தல, அப்படி போடக்கூடாது. அப்படி போடக்கூடாது. அது மாதிரி லேடிஸ் மேல் போடுமா? எப்படி போடணும்? ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. நீ தான் வாழ்ந்தா நான் போட்டேன். இன்னும் பாதி கொடுக்க. ஐயோ, இந்த 60 இருக்கேன், 4 ரூபா தாங்க. ஒரு நாள் வெட்டு வேலைக்கு வாய் மட்டும் கிளியே பேசுவாங்க. பொருள் இப்படி ஆயிட்டு சாமி நம்ம பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எங்க ஊர்ல கிளவி கூட இவ்வளவு வெத்தலை போடாது. அட் டைம்ல 2 வெத்தலை போட்டிருக்கீங்க. இவருக்கு நியூ ட்ரைனிங் இப்பதான் எங்க டீம்ல வந்திருக்கனால இவருக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் எப்படி பேசணும் அப்படின்னு. உனக்கே பேச தெரியாது ஒண்ணும், இதுல அவனுக்கு சொல்லி கொடுக்க போறியா? சரி காய்ஸ், வீடியோ முடிச்சிடலாம். இந்த ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டு வெளியே வரும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துங்க. ஏன்னா அவங்க சர்வீஸ் பண்ண ஃபுட் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவு அன்பா கொடுத்தாங்க. நாங்க கேட்கிற எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அப்புறம் பில்லு பெருசா கொடுத்தாங்க. நாங்க அன்லிமிட்டட் நினைச்சுதான் போனோம். ஆனா வந்து கடைசியில பில்லு பார்க்கும்போது வாங்க என்னதான் நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்கும் பில்லு பண்றோம். நாங்க யோசிச்சுங்க, என்னடா நம்ம கேட்க வருது அவ்வளவு நல்லா 95 எவ்வளவு கொடுத்தாங்கன்னு யோசிச்சோம். பட் நீங்க இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா அன்லிமிட்டடான கேளுங்க, அண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா பே அண்ட் கேட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் போயிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அன்லிமிட்டட் இல்லைனாலும் 95 ரூபீஸ்க்கு எல்லா சாப்பாடு வருது. சூப்பர். அண்ட் நிறைய பேர் இங்க வந்து ஹிந்திக்காரங்க நிறைய பேர் கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்காதனால 20 ரூபாய்க்கு ரொட்டி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த இலை சாப்பாடுங்கிறது வருது, ரொம்ப வருது. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. until then bye, see you, டாடா. கடைசி வரைக்கும் அதான் பேசுங்க. வீடியோ முடிச்சுட்டு இன்னும் பேச மாட்டேங்கிறாரு. பாயிண்ட் அவுட் வீடியோ முடிச்சு